பாட்டு பாடுகிறேன். இந்த பாட்டை எழுதியவர் கவிஞர் தாராபதி, நான் அல்ல, தாராபாரதி. தாராபாரதியுடைய பாட்டை நான் பாடுகின்றேன். ஒரு வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய கை வெறுங்கையா இருக்கு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்காக பாடின பாட்டு. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும். மூலையில் கிடக்கும் வாலிபனே, உன் முதுகில் வேலை தேடுகிறாய். பாலைவனம்தான் வாழ்க்கையென வெறும் பல்லவியதற்கு பாடுகிறாய். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும். விரைத்து என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி தூங்குவதா? விரைத்து என்னும் சிலந்தி வலைக்குள் வேங்கை புலி தூங்குவதா? இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீ, இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீ, எங்கே கிழக்கென தேடுவதா? இருட்டை கிழிக்கும் வெளிச்ச கீற்று நீ, எங்கே கிழக்கென தேடுவதா? வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும். விழி விழி உன் விழி நெருப்பு விழி, விழி விழி உன் விழி நெருப்பு விழி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி, உன் விழி முன் சூரியன் சின்ன பொறி. எழு எழு தோடாவும் எழுச்சியிலே இயற்கையின் மடியில் பெரும் புரட்சி. எழு எழு தோளாவும் எழுச்சியிலே இயற்கையின் மடியில் பெரும் புரட்சி. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும். தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை. தோல்விகளேதும் உனக்கில்லை, நீ தொடுவானம்தான் உன் எல்லை. தோல்விகளேதும் உனக்கில்லை, நீ தொடுவானம்தான் உன் எல்லை. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும். உன் கைகளில் பூமி சுழன்று வரும். அடுத்ததாக கவிஞர் கல்லை ஜெயராமன் ஐயா அவர்களை கவிப்பாட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியவாணி முனைவர் கோ ராமலிங்கம் ஐயா அவர்களை கவிப்பாட வருமாறு. கல்லாக்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பேன், காணாக்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே, வல்லாக்கும் மாட்டாக்கும் வரமளிக்கும் மதியாக்கும் மதிப்போர்க்கும் மதி கொடுக்கும் மதி, எல்லாருக்கும் பொதிகள் நடம் இருக்கின்ற சந்தை, என்னரசி யான் போரும் இசையும்
திருக்குறளை தேசிய நூலாக்க வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த சிந்தனையோடு தமிழ் சங்கத்தை கட்டி ஆண்டு கொண்டு எங்களையெல்லாம் ஒரு கௌரவமாக நடத்துகின்ற ஐயா முயலை ராசபாண்டியன் ஐயா அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கவிதைக்கு இதற்கு இல்லை பஞ்சம். எதற்கு இல்லை? எழுத்தாக எழுத வைத்து இதயத்தை மலர வைக்கும் ஏகாந்த மோனத்தின் தானம். இதில் போகாமல் இருப்பதில்லை ஈனம். முழுதாக தாங்குகின்ற உறவு போல ஓங்கி நிற்கும் பழுவில்லா கவி ஞானம் உண்மை. அது தொழில் ஏற்றும் புவி காணும் நன்மை. இன்றில்லை நாளைக்கும் ஒன்று நிற்கும் வரலாறு கண்டிருக்கும் கவிதை வரம் ஒன்றே. கண்டிருக்கும் கவிதை வரம் ஒன்றே. காலை உண்டிருக்கும் கருணையரம் நன்றே. சென்றதெல்லாம் அன்று முதல் செல்லவிட்டு இன்று செயல் செய்வதுதான் உயர்வு. கவி என்று ஒன்று நீக்கிவிடும் அயர்வு. பசிதாங்கம் முழக்கத்தை உலகல நான் கவிதை கவனிச்சேன். பாருங்க இங்க வந்து எதுக்கு அதான் சொல்றோம். பசிதாங்கும் முழக்கத்தை திசை மாற்றி கலை ஓங்கும் இசைவாகும் அசை கவிதை சந்தம். சபை நசையோடு நசையோடு இசைவாகும் தொந்தை சொந்தம் நசையாக விருப்போடு இசைவாகையா. எனதான கானத்தில் ஏகாந்த மோனத்தில் தனித்தாலும் கவி மாண்பு உண்டு. தமிழ் கனித்தோங்கும் கனித்து ஓங்கும் கனித்து கனித்தோங்கும் தவ நோன்பு கொண்டு வாசிக்க யோசிக்க வாய்ப்போக்கு பூசிக்க நேசிக்க நேசமாகும் பாட்டு. கண்ணதாசனுக்கே பாசமான கூட்டு வருது இருந்தது. அதனால் சிறுகூடல் பட்டினனில் அருள் தேடல் எட்டுகின்ற ஒரு நாடல் திரை நாடல் ஆச்சு. அந்த பெருநாடல் இசை நாடல் மூச்சு. சங்கம் ஒன்று காணாதது செந்தமிழே தோணாதது. பொங்கு கவி பாடுவது எதனை? சங்கம் அங்கமாகி தமிழ் வளர்த்தல் அதனை. சங்கம் காணாதது தமிழ் மலனா பாரதி போல் பாவேந்தர் பாடு கவி பாடல் போல் மாறிவிட மரபு மனம் கொண்டு சிந்து சேரு கவி உறவு குணக்கொண்டு. அன்னதாசன் என்ன வாசம் வண்ண நேசம் எனக்கான உண்மையாக மறப்பதில்லை நெஞ்சம் என்றும் நன்மை நின்று எதற்கு இல்லை பஞ்சம். நன்றி வணக்கம். நன்றி ஐயா. அடுத்த கவிஞர் செந்தில்குமார் அவர்களை வழிபாடு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் மாண்புமிகு தலைவர் செயலர் ஆகிய பெருமக்கள் உள்ளிட்ட சான்றோர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறந்த பாடல்களாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா ஹரிகோ பொள்ளாச்சியார் அவர்கள் வரிசையில் மொழிபெயர்ப்பு கதாசிரியர் முகில்சன் ஐயா அவர்கள் இவ்வளவு அருமையாக கம்பீர குரலில் ஒரு சங்கநாதம் இசைப்பார் என்று நினைக்கவே இல்லை. மிகவும் மகிழ்ச்சி கலையில் ஆழ்த்திருக்கிறீர்கள், உங்களுக்கு நன்றி. கவிஞர் தாராபாரதி அவர்களினுடைய வெறுங்கை என்பது மூலதனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விடும், உன் கைகளில் பூமி சுழந்துவதும் என்கிற அந்த வைர வரிகளை அருமையான இசை வடிவத்தில் வழங்கிய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா டாக்டர் கல்லை ஜெயராமன் அவர்களுக்கு நிறைய வேண்டும் வேண்டும் என்று சொன்னதை போல எனக்கும் சில வேண்டும் என்பதை இந்த வரிகளில் பதிவு செய்கிறேன். மண் மீதில் மாந்தரலாம் மானத்தோடே வாழ வேண்டும். வாழ்கின்ற வாழ்வினிலே நாம் மனிதர் என்று சொல்லுமாறு வாழ வேண்டும். மனிதரிலே நீ வேறு நான் வேறு என்று சொல்லும் மடமை நிலை மாற வேண்டும். மனித நேயம் ஒப்புரவு ஒத்துணர்வு இருந்திட்டால் அவரைத்தான் மனிதர் என்று ஏற்க வேண்டும். மண் உயிரில் மனிதர் என்று வேறு
எவ்வுயிருக்கும் பேசும் திறன் அமையவில்லை. மானுடர்கள் உலகெங்கும் பறந்திருந்தும் ஒரு மொழியே யாவருமே உரைப்பதில்லை. பேசுமொழி எம்மொழியோ அம்மொழியே அவரவர்க்கும் அடையாளம் வேறில்லை. அவரவரின் தாய்மொழியே அவரவர்க்கும் உயிர் காற்று. வேறு மொழி தேவையில்லை. ஒரு மொழியை பேசுபவர் யாவருமே ஓர் இனம்தான். பிரித்து வைத்தல் பெரும் தீது. தலை பிறந்தான், தோல் பிறந்தான், இடை மற்றும் கால் பிறந்தான் என கால் பிறந்தான் என்பார்க்கு அறிவு ஏது? எவ்வுயிரும் பிறப்பதற்கு எவ்வுயிர்க்கும் பிறப்புறுப்பு என்று ஒன்று உண்டு. இருப்பதுதான் கண்கூடு. இருந்தும் கூட நாட்பிறப்பு பேசுகிறானே அவன் பெரும் கேடு. அவனை அனுப்ப வேண்டும் சுடுகாடு. இன்று கல்வியோ மலையளவு வளர்ந்திருக்கு. ஆனால் அதில் விளையும் நல்லறிவோ கடுகளவும் வளரவில்லை. ஏனோ கொடுக்கின்ற கல்வியிலே குறையிருக்க வேண்டும். அன்றி கற்றுக் கொடுப்பவர்க்கு ஏற்ற முறை தெரியாது இருக்க வேண்டும். கொடுக்கின்ற கல்வியிலே குறையிருக்க வேண்டும். அன்றி கற்றுக் கொடுப்பவர்க்கு ஏற்ற முறை தெரியாது இருக்க வேண்டும். மாற்றம் வேண்டும். எதன் மீதும் தேவையான மாற்றம் வேண்டும். இத்தலை மீதில் தொண்டாற்றும் தூயோரை ஒதுக்கிவிட்டு வெள்ளி திரையிலிருந்து தமக்கான தலைவனை தேர்ந்தெடுக்கும் மடமையிலே முதலாவது மாற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் சம்பத்குமார் அவர்களை வழிபாடு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தகைசால் தலைவர் உள்ளிட்ட அவையை பணிவோடு வணங்கி மகிழ்கிறேன். செந்தமிழ் மாண்பு நிலவொளி பரப்பில் நீடூடி வாழும் முத்தமிழ் கூடல் முதற்பெரும் மொழியே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றி முன் தோன்றி மூத்தவியல் பெருஞ்சிறப்பே. விண்ணவர் வியக்கும் விழுமிய கூற்றே கண்ணென காக்கும் கண்ணி தமிழே. வேற்றுமொழி சேர்க்கை வேண்டாத தனிச்சிறப்பே. ஏற்றமுடன் ஓங்கிடும் எழிலுடை செல்வமே. ஆழக் கடலின் ஆழியாழத்துள்ளே மூழ்கி எடுத்த முழு முத்தே நற்றேடி. பழமைக்கு மாண்பே புதுமைக்கும் பாங்கே. கீழமை திசையெங்கும் கீர்த்தி சேர் விளக்கே. அகமென்றும் புறமென்றும் வாழ்வியலை வகுத்தே சகமெச்சும் நெறி தந்த சால்புடை தாய். தொல்காப்பிய தொண்டின் தூயனர் காப்பே. பல்காப்பிய பண்ணின் பைந்தமிழ் வேதே. திருக்குறள் தந்த சென்னா போதே. அருங்குணக் குன்றின் அறிவு சுடரே. எழுத்ததிகாரத்தின் இயல்புறு வனப்பே. சொல்லதிகாரத்தின் சுவைமிகு வடிவே. பொருளதிகாரத்தின் பொலிவுறு வாழ்வே. மருளறு ஞானத்து மாண்புறு விளக்கே. ஆயிரந்தாண்டாய் அழியாது வாழும் தாய்ப்புலமை செல்லா தகைமிகு குறிப்பே. ஆரியமிலாது செழுமை குன்றே. ஆரியமிலாது தனித்தியங்கும் ஆற்றலே. சீரிய பண்பின் செழுமை புனலே. குமரி கண்டத்து குளப்போன்ற விளக்கே. குமரி கண்டத்து குளப்பொறை விளக்கே. இமய கொடுமுடியில் ஏற்றிய கொடியே. உவகையின்
எல்லை கடந்தே அழகே உவகை தருணல் உணர்விலா ஊற்றே கற்பனை கடந்த கவிப்பிறை நிலவே பண்டை சிறப்பின் விழுமிய பேரை அண்ட கோளென அதிரும் முழக்கே சாதி மதமிலா சமத்துவ பாட்டே நீதி வழுவா நெறியுடை சுடரை பிறமொழி கலவா பெருமித வாழ்வே நிறை மொழி மாந்தரின் நெஞ்சக தேனே என்றும் அழியா இலைப்புடை பேராய் என்புலர் ஏத்தும் மாண்பே குன்றாதோங்கும் குளிர் தமிழே. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் செந்தமிழ் சித்தன் அவர்களை கைப்பாட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். கவிவேலு அவர்களை அன்புடன் உயிர் காக்கும் செந்தமிழே, உனக்கு தலைதாழ்ந்த வணக்கம். தலைநகர் தமிழ்ச்சங்கம் மாதந்தோறும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த அருமையான திருக்குறள் தேசிய நூல்கருத்தரங்கம் மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் ஐயா மதிப்பிற்குரிய ஐயா மொழியில் ராசபாண்டியன் அவர்கள் இந்த திருக்குறளுடைய விளக்கங்களை ரொம்ப அற்புதமாக அருமையாக சொல்லிக் கொண்டு நமக்கு இந்த திருக்குறளினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை அறிவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது. இந்த மாதம் இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய தலைநகர் தமிழ்ச்சங்கத்தினுடைய செயலாளர் ஐயா மா கணபதி அவர்களே, எங்களுடைய புரவலர் மதிப்பிற்குரிய ஐயா ஆதே செல்லப்பரெட்டி அவர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே இலக்கிய சிற்றூரை ஆற்றுவதற்காக வருகை இருந்திருக்கும் இடங்களி நாட்டு இலக்கிய சிற்பி தெய்வகணபதி அவர்களே, அப்படியா அங்கே இருந்துச்சு வந்திருக்காரு. பிறகு இந்த பொள்ளாச்சி சண்முகானந்தம் அவர்கள் பாடிய பாவேந்தர் பாடல் பராசக்தி படத்திலே முதலில் வரக்கூடிய தொடக்க பாடலாக அமைந்திருந்தது. அதே போல எண்ணுயிர் தோழா என்ற படத்தை நான் பார்த்திருக்கிறேன். பாரதி ராஜாவுடைய இயக்கம் படம் ஃபெயிலியர், படம் தோல்வி, ஆனால் பாடல் நல்லா அமைந்த பாடல். இந்த மாதம் 24ஆம் தேதி கண்ணதாசனுடைய பிறந்த நாள். கண்ணதாசனுடைய பிறந்த நாள் என்பது அவர் இறந்தால்தான் பிறப்பதற்கு காலத்தை வென்ற கவிஞன் என்பதால் ஒரு பிறந்த நாள் நினைவு நாளை நாம் சொல்லிக் கொள்ளலாமே தவிர அவர் இறக்கவும் இல்லை பிறக்கவும் இல்லை, நம்மோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த கண்ணதாசனை போலவே இன்று நம்மோடு ஒருவர் வந்திருக்கிறார். மதிப்பிற்குரிய ஐயா சத்தியவாடி ராமலிங்கம் அவர்கள். கருப்பிலே சட்டையோ கருப்பு, நெற்றியிலே சிவப்பு. கண்ணதாசனும் இப்படித்தான் முதலில் நாத்திகம் அப்புறம் ஆத்திகம் என்று போனார். அதே போல வருகின்றக்கூடிய சத்தியவாடி ராமலிங்கம் அவர்கள். அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். என்னுடைய கவிதை தெரிந்து செய். ஊர்க்குருவிகள் உல்லாசமாய் இருக்க பட்டாம்பூச்சிகள் நசுக்கப்படுகிறது. ஊர்க்குருவிகள் உல்லாசமாய் இருக்க பட்டாம்பூச்சிகள் நசுக்கப்படுகிறது. பிழைக்க வந்தவனை அழைத்து வந்தவன் பிடரியில் தட்டினால் பிற்காலம் பொற்காலமாகும். தெரிந்து செய்யும் தவறுக்கெல்லாம் பரிந்து பேசும் சட்டங்கள் தமிழன் முதுகில் சுமக்கும் கட்டைகள். எத்தனை நாள் பொறுத்து கொண்டு சுமப்பாய் தமிழா? இறக்கி வைக்க இடம் தேடாதே, இடத்தை நீயே உருவாக்கு. ஜோசியத்தை நம்பாமல் தேசியத்தை நம்பு. விழிகளை துடைத்து மொழியை கற்றுக்கொள். தமிழன் மார்வாடிகளின் படைக்கலமா, அதற்குள் நீயும் அடைக்கலமா? தமிழன் மார்வாடிகளின் படைக்கலமா, அதற்குள் நீயும் அடைக்கலமா? சிந்தையை செதுக்காமல் சீர்திருத்தம் வராது. புரட்சிகள் இல்லாமல் புதுமைகள் வராது. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அரசனிடம் கேள்விகள் கேட்க பழகு. தெரிந்து செய்தாலும் தெரியாமல் செய்தாலும் அரசனிடம் கேள்விகள் கேட்க பழகு. அதுதான் தமிழனுக்கு பாரம்பரிய அழகு. வாய்ப்புக்கு நன்றி.
நன்றி ஐயா. அடுத்ததாக கவிஞர் வாசு பாண்டியன் அவர்களை வழிபாட வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். தமிழுக்கு வணக்கம், என் தாய்க்கு வணக்கம். எதிரே அமர்ந்திருக்கின்ற அத்துணை ஆண்டோர் சார்ந்தவர் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கின்ற சொற்கோ போன்ற மற்றுமுள்ள ஆண்டோர் சார்ந்த அனைவருக்கும் எனது வணக்கங்கள். வீடும் நாடும் வளர ஒரு வெண்பா குறைகள் இருந்தால் சொல்லணும். என்னை பெற்ற தாய் நாடு எந்நாளும் சீர்பெறவே, என் போன்றோர் உள்மனதில் ஏற்றமதை எண்ணியவர் தன் பணியாய் கூறிடுவார் எந்நாளும் தன்னுழைப்பால் சீர்கெடாத செய்கை சிறப்பு. நாட்டோர்கள் நீள் நாளும் நாட்டினிலே வாழ்ந்தவரும், நாடதுவும் நீள் வளர்ச்சி தான் பெறவே நாட்டினிலே நல்லுழைப்பை தாமீந்து நாட்டோடு தாம் வளர ஊட்டுகின்ற ஊனே உழைப்பு. நம் நாடும் நல்லுலகில் நல்வகையாய் சீர்பெற்று தம் பெருமை சீர்பெறவே தம் உழைப்பால் தாம் உயர்த்த தம்மவர்கள் ஒன்றிணைந்து தப்பாது எப்போதும் தம் நாட்டில் சேர்த்துழைக்க தீர்வு. தம் நாட்டில் சேர்த்துழைக்க தீர்வு. நம் உழைப்பால் நாம் வளர்வோம் நம் வாழ்வில் நாளுமே. நம் நாடும் நீள் வளரும் நாம் செய்யும் தம் பணியால் நம் குடும்பம் சீர்பெற்று நிற்பதனால் எந்நாளும் சிம்மமென. தலைநகர் தமிழ்ச்சங்கத்தின் செயலாளர் பாவலர் மா கணபதி ஐயா அவர்களை தலைமையுரை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.